ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியுடைய ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 2/2/2026 பாக்கியதாரா BD 38க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும், அதோட நம்மளுக்கு ஏபிசி போர்டுக்கும் நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டுட்டாலும் ஏ போர்டுக்கு ஏபிசி போர்டுக்கு நம்பர்ஸ் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் பாக்கியதாரா டு பாக்கியதாரா தான் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்முடைய பாக்கியதாரா ரிசல்ட் நண்பா, அதாவது திங்கள் டு திங்கள் ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை ஏபிசி போர்டில் வந்து 6 to 8, ஃபுல் போர்டில் வந்து 830, 6 to 8. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா 024, அதுக்கு முந்தின திங்கக்கிழமை 510 சொல்லிட்டு இது எல்லாமே நம்முடைய திங்கள் டு திங்கள் நம்மளுடைய பாக்கியதாரா ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான கெஸிங்கில் கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 5D 4Dயோட வந்து 2002 சொல்லிட்டு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அதோட நம்மளுக்கு ஆல் போர்டுக்கான டச்சு கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இங்கே நான் வந்து இந்த 275லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 133275. ஸோ நம்மளுக்கு தேவை வந்து 5D 4Dங்கிறதுனால இதில் 5D 14 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 33. இதோட நம்ம இந்த ட்ராவில் என்ன பண்ண போகிறோம், +20. இது எல்லாமே ஸ்டைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 மிச்சம் 1 ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். அதாவது 3ஓட 2 கூட்டினோம்னா நம்மளுக்கு 5, இங்கே 3ஓட 0 கூட்டினோம்னா 3. அப்போ நம்மளுக்கு 5 அல்லது 3 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல், 5 அல்லது 3. இப்போ நம்மளுக்கு இந்த 275க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 235. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 and 5 ஏ போர்டு இல்லை. ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பிசி நண்பா. ஸோ இந்த இடம் வந்து ஒரு நல்ல வின்னிங் தான், ஏன்னா நம்மளுக்கு ஏ போர்டு இல்லட்டாலும் நம்மளுக்கு பெய்ட்ஸோடு கிடச்சிருக்கு. இப்போ 235க்கு பார்க்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 235 ஃபுல் போர்டில் வந்து 559. நம்மளுக்கு தேவை வந்து 5D 4Dங்கிறதுனால இந்த 59 இதோட +02. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 0 கூட்டினோம்னா நம்மளுக்கு 5 தான் வரும். இங்கே 9ஓட 2 கூட்டினோம்னா 1. அப்போது 5 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 235க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல், 5 அல்லது 1. இப்போ நம்மளுக்கு இந்த 235க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 510. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 and 1. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்டு பி நண்பா. ஸோ இந்த இடமும் நம்மளுக்கு ஒரு நல்ல வினிங் தான், பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இந்த மாதிரி சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸ் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போ 2 ட்ராவும் நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது, அதாவது பிசி போர்டு ஏபி போர்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பெய்ட்ஸாக இருக்குது. இப்போ நம்ம 510க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 783, நம்மளுக்கு தேவை 83. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 20. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 8 கூட்டினோம்னா 0, இங்கே 3ஓட 0 கூட்டினோம்னா 3. அப்போ 0 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 510க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல், 0 அல்லது 3. இப்போ இந்த 510க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 024. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ மட்டும். இப்போ 024க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். இந்த கெஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் திங்கள் டு திங்கள் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே திங்கக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் வருது. ஸோ நம்ம என்ன தான் வீடியோவில் சொன்னாலும் நிறைய நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். 024 ஃபுல் போர்டில் வந்து 754, நம்மளுக்கு தேவை 54. இதோட +02. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 5 கூட்டினோம்னா 5, இங்கே 4ஓட 2 கூட்டினோம்னா 6. அப்போது 5 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 024க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல், 5 அல்லது 6. இப்போ இந்த 024க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 6 to 8. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 6 to 8 தான் நம்மளுடைய போன வாரம் திங்கக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த திங்களுக்கு இதெல்லாம் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாக பார்த்தாச்சு நண்பா. கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சும் பெயர் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு
டச் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. 6 to 8 ஃபுல் போர்டில் வந்து 830. நம்மளுக்கு தேவை 30 மட்டும்தான். இதோட ப்ளஸ் 20. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 2 கூட்டினோம்னா 5. இங்கே 0 கூட்டினா 0 தான் வரும். அப்போது 5 அல்லது 0 இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர். இதை நம்ம அப்படியே எடுத்து கீழே எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. அஞ்சு அல்லது 0 இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர்ஸில் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை எனக்கு கெஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோட இப்போ நம்ம ஏபிசி போர்டுக்கும் ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர். இப்போது இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பெய்ட்ஸ் நம்பர்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த ட்ராவுடைய பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏபி, அதோட நம்ம ஏசி. ஏசியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா 52 56 01 03 54 07 09 58. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு ஏசி போர்டுக்கு கிடச்சிருக்கு. இந்த ட்ரா நம்மளுக்கு 8 பைட்ஸாக கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்மேட்டை தான் கொடுத்துருக்குறோம். வேணால் நீங்கள் அதை அப்படியே மாற்றிக்கிறோன்னா கூட மாற்றிக்கலாம். இந்த ட்ராவுடைய ஏசி இதுதான் நண்பா. இப்போது இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏபிசி போர்டு பாக்ஸ் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஃபார்மேட் படி ஏபிசி இந்த ட்ராவுடைய பாக்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 512 594 970 452 541 170 610 910 670 270 370 902. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 2 4 6 8 10 12 நம்பர்ஸ். 3 6 9 12 நம்பர்ஸ். ஸோ இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்மளுடைய பாக்ஸ் நம்பர் இதுதான் நண்பா. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இது எல்லாமே நம்மளுடைய எக்ஸு அதோட நம்ம V9ஓட சேர்த்து இந்த சிம்பிள் மெத்தடோட எடுத்தது. இதில் வந்து தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை எனக்கு கெஸிங் பிடிப்பல் நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஏ போர்டுக்கு ஒரு நம்பரும் அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கு ஒரு நம்பர்ஸும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சில நேரத்துக்கு ஏபிஏசி கூட நம்ம தனிப்பட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஒரு வேளை ஸ்கிப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கெஸ் பண்ண நம்பர்லேருந்து தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சு, அதோட நம்மளுக்கு அதிகப்படியாக ஏ போர்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இல்லை எனக்கு ஆல் போர்டுக்கான சான்சஸ் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல் போர்டு கூட பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி திங்கக்கிழமை 2/2/2026 பாக்கியதாரா பிடி 3/8க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.